ஃபெட்னால், அதாவது நம்ம அரியமதி ஐயாவுக்கு விருது கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த தமிழ் சங்கத்துல சிறப்பு விருந்தினராக ஐயா போகணும். அதுக்காக தான் ஃபெட்னால், அதாவது நம்ம அரியமதி ஐயாவுக்கு விருது கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த தமிழ் சங்கத்துல சிறப்பு விருந்தினராக ஐயா போகணும். அதுக்காக தான் இன்னைக்கு அவங்க கிளம்புறாங்க. எங்களுடைய படத்தை தூக்கி வச்சது ஐயா அப்படிங்கிறதுனால நாங்க வெளியிடுறதுக்கான முதல் முயற்சி இதுவும் ஐயா காரங்களால தொடங்கி வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க ஐயாவை கொஞ்சம் வற்புறுத்தி கேட்டுக்கிட்டோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தது தம்பி அருண் பாரதி, அவர் ரொம்ப ஒரு சிறப்பான பாடலாசிரியர். வேதாளம், அண்ணாத்தை, ஏன்னா சார் சொல்லும் போது சொன்னாங்க விஜய் ரஜினிகாந்த் படங்கள்லாம் எழுதணும்னு, ஆல்ரெடி அவர் எழுதிட்டாரு. நிறைய படங்கள் எழுதியிருக்காரு. தம்பி அரசி படத்துலயும் ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்காரு. இப்ப தம்பி பேசுவார். ஐயா அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான முழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயர்கல்வி நாட்டையும் உயர்த்தும், வீட்டையும் உயர்த்தும். நாம அதை ஒரு ஸ்லோகமாக ஐயா எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்னன்னா அனைவருக்கும் முன்னுதாரணமா. நன்றி. இந்த படத்தை நானும் திருமதி ஆவடி எஸ் வரலட்சுமி அவர்களும் சேர்ந்து தயாரிச்சிருக்கோம். சரத்குமார் அவர்களுடைய புதல்வி வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருக்காங்க. வேற ஏதாவது நீங்க கேட்கணும்னாக்க கேளுங்க, இல்லை பேச சொல்றேன். அதனால இயக்குனர் வெளியில் அவர்களோட மறுபடியும் இணைந்து தேசிகராஜா 2 பண்ணியிருக்காரு. செல்வா சார் எங்களோட நிறுவனத்தில் அவரோட ஒரு பங்குதாரர். அது மட்டும் இல்லாமல் எங்கள் படத்தோட ஒளிப்பதிவாளர். நான் 2006 டைரக்ட் பண்ண இளவட்டம் படத்துலையும் அவர் தான் ஒளிப்பதிவாளர். எங்களுடைய நீண்ட நாள் குடும்ப நண்பர். அவர் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிற முறையில் ஒரு பெரிய பெருமையான விஷயத்தை செய்கிறார். இந்த தமிழுக்காக தமிழ் இயக்கம் சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி நாமெல்லாம் மறந்து போன இந்த தமிழுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை எல்லாத்தையும் செலவழிச்சு நம்மளுடைய தமிழ் மொழியை நம்ம சுப்பிரமணிய சிவா சார் சொன்ன மாதிரி செம்மொழியாக்கி உயர்த்தி வச்ச பல பேர் அடையாளம் தெரியாம எங்கேயோ கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்ச ஐயா அவங்களுக்கு வாழ்வு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அறிஞர்களை ஒவ்வொரு வருடமும் சிறப்பிக்கிறாங்க. இது இந்த கடந்த 300 வருடங்கள்ல யாருமே பண்ணல, அதை ஐயா பண்ணிட்டு இருக்காங்க. நன்றிங்க ஐயா. அடுத்ததா எங்களுடைய படத்தோட தயாரிப்பாளருங்கிற முறையிலையும் பாடலாசிரியர். இந்த படத்துல நதியே அடங்காது அணைக்குள் முடங்காதே அப்படிங்கிற ஒரு அருமையான தத்துவத்தை பெண்களுக்கு சொல்லி ஒரு பாடல் எழுதியிருக்கிற எங்களுடைய தயாரிப்பாளர் ஆவடி எஸ் வரலட்சுமி அவர்கள் பேச. மலையாள படமா இருக்கட்டும், நாயாட்டுல கூட ஒரு அருமையான கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரு. நம்ம வரலட்சுமி அரும்பாதி மாதிரியே சினிமாவுக்குள்ள நம்ம நட்ட விலைகள்ல விமர்சனம் ஒண்ணு. ஆனா அவரை நடிக்க நான் விதைக்கல, வேற ஒரு வேலைக்காக முதல்ல பேசினாரு. அவர் துபாயில ஒரு ரேடியோ ஜாக்கியா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய காமெடிங்களா இருக்கக்கூடிய பல பேரை என்கிட்ட கூட்டிட்டு என்னை படாத பாடுபடுத்தி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பல விஷயம் நம்ம சுபாஷ் சார் மாதிரியே பிறருக்கு உதவுறதுல, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுல நம்பிக்கை நிகர் யாருமே இல்லை. நான் ஒரு சின்ன நம்பியா இருந்தாலும் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் ஓவர் ஆக்டிங் பண்ணல, ஏமா பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரத்துல இன்னும் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவாருன்னு என்னோட நம்பிக்கை. நிச்சயமா வெற்றி பெறும் நம்புறேன். தம்பி வாங்க பேர். சமீபத்தில் 2 நாட்களுக்குள்ள அவங்க 1000வது ஒரு ஏழை குழந்தையோட வாழ்க்கையில வெளியேற்றிருக்காங்க. அவங்களோட ஸ்டார் திட்டத்தின் மூலமா உயர்கல்வி அடையவே முடியாத ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிற குழந்தைகளை தேடி அவங்க இடத்துக்கே போய் அவங்களை அழைச்சிட்டு அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையா, ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறேன். உங்களால நல்ல மாதிரியான உடைகளை உணவுகளை உண்ண முடியலையா, நான் செய்யறேன். உங்களால நல்ல சூழ்நிலையில வாழ முடியலையா, நான் செய்யறேன். உங்க வாழ்க்கை
நீங்க இப்ப இருக்கிறத விட மிகப்பெரிய அளவுக்கும் ஒரு செல்வந்தனா மாறுறதுக்கான வாய்ப்பு வேணுமா, நான் உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போய் அவங்கள கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்து அவங்கள படிக்க வச்சு படிப்புக்கான செலவுகள் மற்ற எல்லா செலவுகளையும் முழுமையா ஐயாவை ஏற்றுக்கிட்டு 1000 பேரோட வாழ்க்கையை வெளியேற்றி வச்சிருக்காரு. ஒரு பையன் அன்னைக்கு பேசுறான், அந்த பேசுற பையனுடைய அப்பா கடந்த 25 வருடங்களா 4000 ரூபாய் சம்பளத்தை மாதம் தாண்டவே இல்லை. அந்த பையன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னா உங்களால சொல்ல முடியுமா? 4000 சம்பளம் வாங்கின ஒரு பையன், ஒரு தகப்பனோட குழந்தை இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு என்ன சம்பாதிக்கிறார்? வெறும் சம்பளமா, ஒரு தொழிலதிபர் இல்ல, வேலையா எவ்வளவு சம்பாதிக்கிறார் உங்களால யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மினிமம் யாரும் சொல்லுங்க. 80 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு 80 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உயர்த்தி வச்ச மகா பெரும் மனிதர். இறை நம்பிக்கை இல்லாத ஒரு சுத்தமான நாத்திகரை இறைவன் சொன்னாங்க ஐயா. நாங்கெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மனித நேயம் கொண்டவர்கள், மத நேயங்கள் கொண்டவங்கல்ல. எங்களுக்கு தெய்வத்தை விட மனிதர்களை ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஐயா பெருவேந்தர் அவர்கள் இப்போ எங்களுக்காக பேசுவாங்க. எனக்கு ரொம்ப பெருமை. அடுத்தது வந்து மிகச்சிறந்த மனிதர். அடுத்தவங்களுக்கு உழைக்கிறதுக்காக நேரம் கிடைக்கல, 24 மணி நேரம் பத்தளம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கம் அப்படிங்கிற இந்த சங்கத்தோட தலைவர், அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தோடைய பொதுச் செயலாளர், ஒரு சுயநல நோக்கு இல்லாத மிகச்சிறந்த ஒரு மனிதர். எப்போதும் பிறர் பிரச்சனைகளுக்கு தான் போய் ஓடோடி சென்று ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சிந்தனையை கொண்டிருக்கிறவர் மிகச்சிறந்த மனிதரான TSR சுபாஷ் அவர்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவர் நம்ம சினிமாக்காரர். நான் அவர் எங்க இயக்குனரோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ரூமுக்குள்ள போறதுக்காக நான் தயங்கி நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா அவர் எங்க படத்தோட எடிட்டர். காலம் எங்க 2 பேரும் ஒரே பில்டிங்ல வச்சிருக்கோம். ஐயா சுபாஷ் சார் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. வேந்தர் ஐயா உட்பட அனைத்து பத்திரிகையாளர் தோழர்களுக்கும் வணக்கம். அறிஞர் அண்ணா அவர்களின் அன்பு மாணவராக வந்து இன்னைக்கு இந்திய அளவில்னு சொன்னாங்க, உலக அளவில் இன்னைக்கு விஐடின்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தேன்னா விஐடிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன், விஐடிலேருந்து வந்தேன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு கல்வி சேவை வந்து அவர் செய்துட்டு இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய வசதி புகழ் எல்லாத்துக்கும் பார்க்கும்பொழுது இந்த வயதில் அவர் அழகாக ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்படி ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் எப்படி அவரால் இயங்க முடியுது, எப்படி அவரால் பண்ண முடியுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம் வந்து இது தமிழ் மீது அவர் கொண்ட அந்த பற்று தான்ன்றது வந்து நமக்கு நல்லா தெரியுது. இந்த அரசி படம் நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம். ஏன்னா அப்படிப்பட்ட கைகளால் துவக்கப்பட்டதுனால இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் வந்து இப்போ தான் வெளியிட்டாங்க, ஐயா அவர்கள் பார்த்தாரு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர், ஃபோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற கேமராமேன் செல்வா உட்பட வரலட்சுமி மேடம், ராஜா சார் மேடம் எல்லாருமே வந்து அவங்களுடைய உழைப்பு இதில் தெரியுது. இன்றைக்கி ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோ ஓரியன்டல் ஃபிலிம்ஸ் தான் இன்றைக்கி நிறைய வந்து இன்றைக்கி வியாபார ரீதியாக எல்லாத்துலேயுமே வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஹீரோயின் ஓரியன்டல் ஃபிலிமு இவ்வளோ பிரம்மாண்டமாக இப்படி ஒரு மல்டி லாங்குவேஜில் இவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இவ்வளோ மெசேஜோட ஒரு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாங்கன்னா இது மிகப்பெரிய உங்களுக்கு இந்த துணிச்சல் வந்து ரொம்ப பாராட்டணும். இந்த இப்படி ஒரு பீரியடில் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மாதிரி வரும். இப்போ நயன்தாராலாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பீரியடில் கேஆர் விஜயாலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜ், ஒரு பீரியடில் ராதிகா, அந்த மாதிரி நிறையா வந்தாங்க. இந்த படத்தை அரசி படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹீரோயின் ஓரியன்டல் ஃபிலிம்ஸ், குறிப்பாக ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் வந்து இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக வரும்னு இந்த இடத்துல நம்ம வந்து நம்புகிறோம். ஸோ இதில் பங்கு பெற்ற என்னுடைய அருண் பாரதி உட்பட எல்லாருமே, இயக்குனர் சுப்பிரமணிய சிவா, இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற அவ்வளோ பேருமே அந்த அளவுக்கு இது ஒரு டெடிக்கேஷனோட சொன்னார்ல, மொட்டை மாடல ஒரு ஃபேமிலியாக உட்காந்துருக்கணும், அந்த மாதிரி தான் இந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் 2 விஷயம், இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, இன்னொன்று இந்த படத்தை துவங்கி இந்த படத்துக்கு முழுக்க இந்த நிமிடம் வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வேந்தர். ஸோ அவருடைய அந்த ராசியான அந்த பொற்கரங்களால் ஆரம்பித்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி வந்து பத்திரிகையாளர் தோழர்களுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு லேட் ஆனதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகிறோம். இந்த படம் வந்து நிறைய விஷயத்தை வந்து முன்னிறுத்ததுனால
இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இது வந்து எந்த அளவுக்கு மீடியாவில் ப்ரமோட் பண்ண முடியுமோ இதை நீங்கள் செய்யணும் அப்படின்றத அதன் மூலமாக கேட்டுக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.